லிக்ரானின்ஸ் மம்மி அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. ஸோ அந்த படத்தோட ட்ரெய்லர் டீஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு குட்டி பாப்பா 8 வருடங்களுக்கு முன்னாடி காணாமல் போகிறான். 8 வருடங்களுக்கு முன்னாடி காணாமல் போயிட்டு 3000 ஆண்டுகள் பழமையான ஒரு ஈஜிப்டியன் மம்மி, அந்த மம்மி ஃபார்ம் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த கல்லறையிலேருந்து வெளியே வரான். ஸோ அதுலேருந்து எடுத்து இது ஒரு க்யூரியாசிட்டியாக போய் அந்த பொண்ணு எப்படி அந்த கல்லறைக்குள்ளே போச்சு, இந்த லிக்ரானிக் த மம்மி அப்படின்ற டைட்டில் ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த டைட்டிலில் முன்னாடி இருக்க வார்த்தையை மட்டும் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு சயின்டிஸ்டோட நேம் வரும். அந்த சயின்டிஸ்டோட நேம் தான் கரெக்டாக வந்து நிற்கும். அந்த சயின்டிஸ்ட் ஏஐயில் உயிரினத்தை, அதாவது ஏஐயின் மூலமாக உயிரினங்கள், அதாவது செயல்படுத்த சிட்டிக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ ஏஐயை மனுஷனாக மாற்ற பயோ லெவலில் கொண்டு போகிறதுக்கான வேலை பார்க்குறாங்க. உயிரியல் சம்மந்தப்பட்ட விஷயம், ஏஐ சம்மந்தப்பட்ட விஷயம். இது ரெண்டையும் மர்ஜ் பண்ணிங்க அப்படின்னா ராணியை உயிர்ப்பிப்பதற்கான வேலைகள் நடக்குதுன்னு சொன்னோம். நம்ம எப்போ சொன்னோம்? ராணியை ரியல் லைஃப்பில் கொண்டு வர போகிறாங்க, அதாவது ரியல் பிரெயின்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. பயோ கம்ப்யூட்டர், அதாவது மனிதர் போல் உண்மையான மெமரிஸ் உள்ள ஒரு மூளை, அதாவது உயிர் உள்ள ஒரு மூளையை கம்ப்யூட்டராக பயன்படுத்துறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது மனிதனுடைய உடம்புக்குள்ளே எதை வேணால் திருப்பி ரீக்ரியேட் பண்ணிடலாம். வேறு ஒரு செல்ஸ் வச்சு ரீக்ரியேட் பண்ணுறதுக்கான சயின்ஸ் இருக்குது. ஆனால் பிரெயினை மட்டும் அவனால் காம்ப்ளிகேட்டாக புரிஞ்சிக்கவே முடியல. ஸோ அந்த பிரெயினை ரியல் கம்ப்யூட்டரை ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கிட்டான் அப்படின்னா மனிதர்களுக்கு வேலையே இல்லை. அவன் உண்மையான கம்ப்யூட்டர் உருவாக்கிட்டானா அதில் உலகம் முழுக்க ஈஸியாக வந்துடும். அந்த மெமரிஸ்குள்ளே ராணியை ஃபீட் பண்ணி ராணி அதுக்குள்ளே வந்து ஒட்டுமொத்த வேர்ல்டையும் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டில் ரூல் பண்ணுற மாதிரி கொண்டு வருவாங்க. ஸோ இதுதான் ஒட்டுமொத்த இந்த படத்தோட சீக்வன்ஸ். அதுக்கு தான் இந்த பேரை வச்சு இந்த படத்தை எடுத்துருக்காங்க. இந்த பொண்ணு காணாமல் போகுது, அந்த பொண்ணு மம்மி ஃபார்ம் ஆகுது. எப்படி அந்த பொண்ணு அந்த மம்மியாக மாறிச்சு, அந்த மம்மி ஃபார்ம் அந்த அந்த கல்லறைக்குள்ளே எப்படி போச்சு, அந்த சவப்பட்டிக்குள்ளே எப்படி போச்சு அப்படின்றத அந்த ஒட்டுமொத்த படமாக இருக்க போகுது. நமக்கே தெரியும் அதை என்ன சொல்ல வராங்கன்றது. பட் மெமரியை குறிக்கிறது ஏஐயை குறிச்சது. ஆனால் படம் பேய் படம் மாதிரி கொடுத்துருக்காங்க. மம்மி ஏன் கொடுத்துருக்காங்கன்னு தெரியுதா? இப்போ ரீசெண்டாக சிகை கொட்ரன் அப்படின்ற ஒரு டாபிக் வேறு லெவலில் போயிட்டு இருந்துச்சு ஈஜிப்ட் சம்மந்தமாக. இப்போது த மம்மி பார்த்துருப்பீங்க. அந்த குழந்தை எப்ஸ்டன் ஃபீல்ட்ஸில் குழந்தைகளை காணோம். ஏதோ நடந்துட்டு இருக்கு உங்களை சுற்றின்றது உங்களுக்கு புரியலையா? பயப்படாதீங்க பாட்டிமா, செத்து போனா ஜாலியா இருக்கும். Who is this guy?